நம்முடைய மதிப்பிற்குரிய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் வந்திருக்கிறாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குண்ணா. ஒரு 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்கள்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நடப்பது அரசாங்கமா கட்சியா? இல்லை, இவங்க செய்கிறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. என்னென்னா பிஆர்ஓ போடுவாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு பிஆர்ஓ செய்தி தொடர்பாளர் மாதிரி போட்டு அவங்க வந்து பிஆர்ஓஸ் வந்து அந்த மக்கள் தொடர்பையும் செய்தியாளர் தொடர்பையும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஓஹோ. இப்போ 4 அது ரொம்ப சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அவங்கள செய்தி தொடர்பானா இது, அதாவது இவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்த கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலைன்றாங்க, யாருக்குமே சொல்ல தெரியல, மினிஸ்டர்ஸ்க்கும் சொல்ல தெரியல, சிஎம்க்கும் சொல்ல தெரியல, என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல தெரியல. செஞ்சாதானே சொல்ல முடியும். என்ன செஞ்சாங்கன்னா ஏற்கனவே இருந்த என்ன போயிட்டு இருந்ததோ அதே தான் செஞ்சுருக்காங்க. புதுசாக ஒரு ஸ்கீம்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு திட்டங்களை நாங்கள் உருவாக்கணும், இந்த திட்டங்கள் மூலமாக இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது, இல்லை இந்த மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தோம், இப்போ இந்த பாதுகாப்பு விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கோம், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் இப்படி இவ்வளோ பண்ணியிருக்கோம், இல்லை எஃப்ஐஆர் இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்குது, இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது எஜுகேஷன் லைனில் ஏதாவது ஒரு புரட்சி, இல்லை ஏதாவது புது ஸ்கீம்ஸு ஒன்றும் இல்லை. சுகாதாரத்தில் ஒரு புரட்சி, ஒரு புது ஸ்கீமு எதுவும் இல்லை. இப்போ அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஃபெயிலியர். என்ன பண்ணோன்னா அவராக ஏதோ சொல்லிக்கிறார், நாங்கள் வந்து அந்த திட்டம் இந்த திட்டம், அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களுக்கே தெரியல, என்னன்னு இல்லை. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஏன்னா அமைச்சர்கள்லாம் போகிறாங்க, சம்மந்தமெல்லாம் பேசிட்டு வராங்க, எல்லாம் பீகார், ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ் இப்படி பேசிட்டு வராங்களே தவிர்த்து அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் இந்த கவர்மெண்ட்டு எப்படி அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுனே தெரியல. அதுவும் மீடியாவை அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வீடியோ, மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் நாசர் ஐயா லேடிஸ் இருக்காங்க, அப்புறம் அவங்க ஒய்ஃப் பேர் சொல்லுங்கன்றாரு. அப்புறம் எடுத்துறாங்க, இல்லைங்க ஹஸ்பண்ட்ன்றாங்க. அவர் அது நிதானிக்கு, அது ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவாக இருந்தாலும் கூட ஒரு அமைச்சரை வந்து இப்படி ஒரு மீடியாவில் தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டு வர அளவுக்கு அவங்ககிட்ட பேச தெரிந்த ஒரு நல்ல ஒரு இது இல்லை. இது மொத்த அமைச்சரவையோட மனநிலை. அவங்களுக்கு என்ன செய்கிறோம்னே தெரியல. நிறைய அமைச்சர்களுக்கு அவங்களுடைய செக்ரட்டரிஸ் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. செக்ரட்டரிஸ் வந்து எதையுமே அமைச்சர்களுக்கு அப்டேட் பண்ணுறதில்ல. எந்த சிங்கப்பும் இல்லை. அதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் எதுக்கு இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் ஏதாவது சொல்லி அந்த பாலிசி கிரியேட் பண்ணி ஏதாவது பண்ணணும். எந்த சிங்கப் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பேட்ச் பண்ணுறதுக்கு 4 சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை செய்தி தொடர்பாக இது என்னன்னா அவங்களாம் அடுத்து சீஃப் செக்ரட்டரியா வர வேண்டியவங்க. அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஒரு பிஆர்ஓ ரேங்க்ல டீப்ரமோட் பண்ணி கட்சி பிஆர்ஓ இன்னும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, திமுகவுடைய மாவட்ட செயலாளரை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 எஸ்பி லெவலில் இல்லை, ஒரு ஏடிஜிபி லெவலில் 4-5 ஆஃபீஸர்ஸை போட்டு ஆளுக்கு ஒரு 10 மாவட்டத்தை மேனேஜ் பண்ணுங்க, மாவட்ட செயலாளரை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல. இது இவங்க புதுசா ஏதோ கொண்டு வராங்க. இல்லை, அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. அவங்க எப்பயும் வெளியிலேருந்து ஒரு கம்பெனியை வச்சு மேனேஜ் பண்ணி பழகிட்டாங்க. அவங்களுடைய கட்சி கண்ட்ரோல் இல்லை, கட்சி கண்ட்ரோல் இல்லைனாலும் கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் இல்லை. ஸோ ரெண்டையும் வச்சுட்டு அவர் மேனேஜ் பண்ண கஷ்டப்படுறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து சுனாமி பீரியட்லேருந்து கொரோனா பீரியட்ல இருந்து எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ். ஆமாம், அவங்கள ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட்டு ஃப்ரீடம் கொடுத்தா அவங்களே பண்ணுவாங்க. இப்போ ஃப்ரீ ஹேண்ட். சுகாதாரத்துறையில் நல்லாவே செயல்பட்ட ஒரு ஆஃபீஸர், இதில் கார்பரேஷன்லலாம் நல்லா செயல்பட்டவர், அவர் கொண்டு போய் பிஆர்ஓ ஆக்கி விட்டார். பரவாயில்ல, அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆஃபீஸர்ஸும் ஒரு ஸ்டேஜில் இவங்கெல்லாம் இப்போ அவங்க அமுதா ஐஏஎஸ்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட். சுனாமி இதப்பெல்லாம் அந்த ஃப்ளட் அப்போல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அதை கிளியர் பண்ணி செட்டில் பண்ணவங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க பெஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அவங்கள கொண்டு போய் இன்றைக்கி பிஆர்ஓ போட்டு நீங்கள் கட்சிக்காரங்களுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் கொண்டு போய் அவங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க, டோட்டல் சிஸ்டமே அசிங்கப்படுத்துறீங்க. கட்சிக்காரங்களும் இன்எஃபிஷியன்ட்டு. இதை எப்படி ஒரு ரன் பண்ண போகிறான்னு தெரியல. இதில் நடுவில் மாட்டிக்கிறது மக்கள் தான். நாம் போராடுவோம், போலீஸ்காரங்க தடுப்பாங்க. இந்த ஆட்சியில் புதுசாக போலீஸ்காரங்களே போராடுறாங்க. ஒரு டிஎஸ்பி நடைபயணம் போறாரு, பாவம் பார்க்கும்போது தேவையே நடந்து போறாரு. என்ன சார்னா வண்டியை பிடிக்கிட்டாங்க, மினிஸ்டர் வராருன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முன்னாடிலாம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த விஷுவலுக்கு வரமாட்டாங்க அந்த இதில். இப்போ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் பார்க்குறோம், போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய ப்ரெஸ் மீட்ஸு. அதுவும் நேற்று ஒரு டிஎஸ்பியோடைய ப்ரெஸ் மீட், ரொம்ப அக்ரெசிவ் ப்ரெஸ் மீட்டு. அதுக்கு பதில் திரும்ப எஸ்பி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார். இது என்ன கட்சி சண்டையா? நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலர் ஒன்று சொல்கிறாரு திமுகவில், அப்புறம் அவருக்கு பதிலில் ஒன்றிய செயலர் ஒன்று சொல்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி மாற்றி இமீடியட் ப்ரெஸ் மீட்ஸ். அதாவது டிஎஸ்பி சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் லெவலில் என்ன பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் உடனே அதுக்கு பதில் அதே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு எஸ்பியும் கொடுக்குறாரு.
ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இந்த கவர்மெண்ட் இந்த சிஎம்க்கு டோட்டலாக கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா இந்த லாக்அப் டெத்துலேயே பார்த்துருப்போம், தப்பான இன்ஃபர்மேஷனாக ஃபஸ்ட்டு கன்வே பண்ணுறது சிஎம்க்கு கன்வே பண்ணிடுறாங்க. வேங்கவேலே பார்த்துருப்போம், வேங்கவேல் இஷ்யூ நடந்த உடனே ஃபஸ்ட்டு சட்டசபையில் சிஎம் வந்து ஒரு தகவல் சொல்கிறார். அதாவது எல்லாரும் கைது செய்து விட்டோம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் அன்றைக்கி சிஎம் என்ன சொன்னாரோ அதுக்கு கான்ட்ராடிக்டரியாக தான் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு, அன்றைக்கி சிஎம் சொன்னதுக்கும் இன்றைக்கும். ஸோ அவருக்கு அந்த மெசேஜை கொடுத்தது யார்? ஒரு ஆஃபீஸர். ஏன்னா அங்கே லோக்கல் இருக்க ஐஏஎஸோ இல்லை ஒரு ஐபிஎஸோ கொடுத்ததானே அதை வாங்கி நீங்கள் பண்ண போகிறீங்க. இவர் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு 2 நாள் தவறுன்னு தெரியுதுல்ல, அப்போ யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும்? இப்போ இந்த லாக்அப் டெத் இஷ்யூ யார் மேலே தப்பு இருக்குது? நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டேஷன்லேருந்து போய் ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டு போய் பண்ண முடியாது. அப்போ தப்பு யார் மேலே? டிஎஸ்பி பண்ண முடியாது, எஸ்பி மேலே தான் தப்பு. எஸ்பி தான் ஸ்பெஷல் டீம் வச்சு இந்த வேலை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செயினில் யார் யார் இருக்காங்களோ இவங்களெல்லாம் கூட்டி வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரம் சிஎம்க்கு இருக்கா? அவருக்கு அது என்னன்னே தெரியல. இவர் ஃபோன் பண்ணி சாரிமாங்கிறார். அப்போ வந்து நீங்கள் எதை எப்படி நடவடிக்கை எடுக்கணும், எதை யார் மேலே என்ன பண்ணணும், எங்கே எதை செய்யணும், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் இவருக்கு எதுவுமே தெரியல. அதனால தான் டோட்டலாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. முதல் நாளே எஸ்பி மேலே ஆக்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு லாக்அப் டெத்துக்கே நீங்கள் அந்த யார் யார் சம்மந்தப்படுவாங்க ஆக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா இது வந்திருக்குமா? ஒரு மீட்டிங் கூட போடலைங்க. ஒரு சிஎம் லெவலில் அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடணும். எல்லாம் என்னாச்சு? இப்போ ட்ரக் இஷ்யூ எவ்வளோ வருஷமாக பேசுகிறோம், 4 வருஷமாக ட்ரக் இஷ்யூன்னு பேசுகிறோம். கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறாங்க, எல்லாம் இருக்குங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்கணும், எல்லாரையும் வச்சு பேசி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கணும், இல்லை ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்டே போட்டிருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் எங்கேருந்து உள்ளே வருது சோர்ஸ் ஆஃப் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, இது நீங்கள் ட்ரிப்ளிகன் ஸ்டேஷனில் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல ட்ரக் இருக்குன்னா ஒரு ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் பண்ண முடியாது. பாலிசி லெவலில் சிஎம் எடுக்க வேண்டிய டெசிஷன் அது. இப்போ சிஎம் தான் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எடுங்க, அப்போ தான் பார்டர்லாம் செக்யூர் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணி பாலிசி லெவலில் டெசிஷன் எடுக்க முடியும். அதை எடுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், உங்களுக்கு அது புரிய வேணும், உங்களுக்கு அந்த தாட் லீடர்ஷிப் வேணும். அதெல்லாம் இல்லாத ஒரு முதல்வர் என்ன செய்யணும்னே தெரியல. அப்போ அவர் ஏமாத்துறாங்களா எல்லாரும்? இல்லை, அவருக்கு தெரிஞ்சாதானே. இப்போ அவருக்கு இன்எஃபிஷியன்ட், அவருக்கு எதுவுமே தெரியல. அவர் உள்ள உட்காந்துட்டு என்ன கொடுக்குற 4 பேப்பரை மட்டும் படிக்கிறாரான்னு கூட தெரியல. சரி, அவருக்கு அந்த 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 இதுவே இல்லைங்கிறாங்க. அவரால் படிக்கிறதும் இல்லை, சொல்கிறதும் அவருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. ஸோ அது இருக்கிறப்ப அப்போ யார் ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட்டை? எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் இப்போ எல்லா கவர்மெண்ட் இருக்கிறப்பையும் நீங்கள் இதை வந்து இப்படி செஞ்சால் இங்கே போய் சொல்ல முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு டேம் திறக்கணும், யார்கிட்ட போய் சொல்லுங்கள்? யார் டிசிஷன் மேக்கிங்கு? முதல்வரா, இல்லை முதல்வர் வீட்டிலேருந்து யாராவா, இல்லை முதல்வருடைய நண்பர்களா, இல்லை முதல்வருக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸா? ஸோ இங்கே யார் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னே யாருக்குமே தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை திமுக யார்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த கவர்மெண்ட்டில் டெசிஷன் யார் எடுக்கு? டெபுட்டி சிஎம்க்கும் இன்றைக்கி இருக்கிற முதல்வருக்கும் முதல்வர் அலுவலகத்துக்கும் இல்லை செக்ரட்டரியேட்டுக்கும் ரொம்ப தூரம். அவர் வேறு உலகத்தில் இருக்கிறார். அவருக்கும் இங்கே நடக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓ அப்படியா, பொன்முடியை நீக்கிட்டாங்களான்னு அவரே வந்து மதியம் நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறவள தான் டெபுட்டி சிஎம் இருக்கிறார். ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் உள்ள, அதாவது நான் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கிற ஒரு 10 பேருக்குள்ள இவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும்? சரி, ஒவ்வொரு நாளும் கீழே இருக்கிற மக்கள் அவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இதை கேட்கறதுக்கே நாதி இல்லாமாங்கல்ல, அந்த லெவலில் தான் இருக்குது இன்றைக்கி இந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். ஒரு டிஎஸ்பி பேட்டி கொடுக்குறது, அதுக்கு பதிலாக ஒரு எஸ்பி கொன்று போடுவாங்க வேறு யாராவது சிஎம் இருந்தாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனே மொத்தமாக கவுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேட் எந்த கண்ட்ரோல்லாம் போயிடும். இப்போ நாளைக்கு வந்து மேலேருந்து சொல்லி இப்போ ஒரு இது பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் ஒரு குழந்தை வந்து கடத்தப்பட்டு 6 நாள் ஆச்சு. யார் ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லுங்கள்? வேதனையாக இருந்தது. எவ்வளோ கொடுமை பாருங்கள். 6 நாளாக எதுவும் நடக்கல. இதை கேட்குறதுக்கே ஆள் இல்லை, இதை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இதை வந்து செஞ்சு நேரம் ஸ்பெஷல் டீம் போய் நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஏன்னா யாரும் எங்கேயும் தப்பிச்சிருக்க முடியாது. இன்றைக்கி சிசிடிவி இல்லாத ரோடே கிடையாது, ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ இதை கேட்குறதுக்கே ஆள் இல்லை. மணலிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கடத்தப்பட்டுச்சு, அதை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போய் தடுக்கிறாங்க. கடத்த பையன் வந்து ட்ரக் யூஸ் பண்ணியிருக்கான், கஞ்சா யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் 6 நாள் ஆச்சுங்க எஃப்ஐஆர் போடுறது. 5 நாள் 6 நாள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு இப்போ யார் எப்படி பண்ணுவீங்க? அலைய விட்டா எஃப்ஐஆர் இல்லாமல் முடிச்சிடலாம். என்சிஆர்பி டேட்டாவில் கேஸ் மாதிரியான கேசஸ் இருக்குல்ல, சின்ன ஒரு அடிதடி கேஸு,
இல்லை சின்ன ஒரு இடத்துல ஒரு கடையை 11 மணிக்கு அடைக்கிறதுக்கு 12 மணிக்கு அடைக்கிறதுலாம் அதுலலாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கீங்க. ஒரு இட்லி கடை வந்து ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சா அடித்து உடச்சி கடையை மூடுறீங்க. இது மாதிரியான இஷ்யூஸ், அதாவது சைல்டு அப்யூஸு. அப்போ அவன் ஃபஸ்ட் டைம் அக்யூஸ்டாக இருக்க மாட்டான்ல. எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதுவே போட்டு முடிவு பண்ணால் அப்போ எதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவீங்க? கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து சிஎம்மோட இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்தான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஐஏஎஸ் சீனியர்ஸையெல்லாம் வேலை செய்ய விடாமல் பிஆர்ஓ ஆக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம்க்கு டெப்டி சிஎம்க்குமே பெரிய இது இல்லைன்றீங்க. ஆளாளுக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் டிவியை திறந்தால் ஓரணியில் தமிழ்நாடுன்றாங்க. அது என்ன? ஓரணியில் குடும்பமாக இருக்கணும். முதல் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா அதிகார மையங்களாவது ஓரணியில் வரட்டும். அதுக்கப்புறம் ஓரணியில் திமுக வரட்டும். அப்புறம் ஓரணியில் திமுக இருக்கிற மாவட்டமாக வரட்டும். திருச்சியிலலாம் ஒரு ஒரு எம்எல்ஏ எல்லாம் போட்டிருப்பார். திருச்சி எம்எல்ஏ எல்லாம் நான் இறந்து விட்டேன்னு அவரே போடுறாரு போஸ்டர். என்னை வந்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அதாவது திரு நேரு அவர்கள் வந்து என்னை அவருடைய புறக்கணிக்கிறார். அவருடைய இதுக்கு அசம்பிளிக்கு வந்தால் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர், அவர் கீழே இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் அவங்களே வந்து என்னை கூப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவரே நான் என்ன இறந்து விட்டேனா அப்படின்னு போஸ்ட் போடுறாரு. இது ஏசுக்கு இருக்க முடியல. நீ ஓரணியில் தமிழகத்தை கொண்டு வர்றாரு. முதல்ல ஓரணியில் இருக்கிற அந்த திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இருக்கிற அதிகார மையங்களை ஓரணியில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற திமுகவில் இருக்கிற கட்சிக்காரங்களை ஓரணியில் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக மக்களை வந்து ஒரு 50-60 வருஷம் கழித்து முயற்சி பண்ணலாம். திமுகவால் அவங்களுடைய கட்சியில் இருக்கிற 10 பேரை கூட ஓரணியில் கொண்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு ஓரணியில் தமிழகம் வேறு? சிஎம்ஏ டெப்டி சிஎம்ஏ முதல்ல ஓரணியில் இல்லை. அப்புறம் என்னத்த ஓரணியில் நீங்கள் தமிழ்? இன்னொரு முக்கியமான இஷ்யூ, ஒரு வேலைங்கிறது ஒரு குடும்பத்திற்கு தர்ற வாய்ப்பு. அதனால தான் அது சொல்லும்போதே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். பல பேரினுடைய கனவாக இருக்கக்கூடியது இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள். அதில் தொடர்ந்து சர்ச்சைகள், தொடர்ந்து பிரச்சனைகள். என்ன நடக்குது அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில்? இல்லை, இவங்க இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு, போராடிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா இருக்கலே கொடுமை. அந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது. 6 வருஷம் இருக்குது. அது ஏன் தாண்டி டெட் எக்ஸாம்லாம் இருக்குது. எல்லாம் அவங்க வந்து 6 வருஷம் 5 வருஷம் அதான் வேலிடிட்டி கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சோன்னு டக்குன்னு வேலை கிடச்சிரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் இல்லாத ஒரு ஸ்டேட்டு. ஸோ இங்கே கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிற, அதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் முடித்தவங்களுக்கு மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் உடனே கிடைக்கும். அடுத்து குரூப் 4 எக்ஸாம்ஸ். குரூப் 4 எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவில் ஒரு 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 தாலுக்காவில் 2 பேராவது போய் ஜாயின் பண்ணுவாங்க வருஷத்துக்கு. இவங்க வந்த பிறகு டோட்டல் கொலாப்ஸ். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸை ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு நிதி பற்றாக்குறை. இவங்களுக்கு அதை சரி பண்ண என்னன்னு தெரியல. இதை சரி பண்ணுறதுக்கான சிறப்பு திட்டங்கள் எதுவும் கொண்டு வரல. நிதிநிலை சரி பண்ணுறதுக்கு சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரணும். எங்கே ட்ராப்பேஜ் இருக்குன்னு பார்க்கணும். முன்னாடி விட வருமானம் கூடியிருக்கு. முன்னாடி அதிகமான வருமானங்கள் வந்திருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ டாஸ்மார்க்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா முந்தைய ஆட்சியை விட அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 20 இப்போ ஒரு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் கூடியிருக்கு. அப்போ எங்கே லீக்கேஜ் இருக்குது? ஸோ ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃபுல்லாட்டி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நடந்ததில் எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். இவங்க வந்து நீட்டை குறை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் என்ன? இப்போ இந்த வருஷம் வந்து நீங்கள் 10,000 பேர் எடுக்க போகிறீங்களா? 10,000 பேரை எடுக்கிறதுக்கான தகுதியான கொஸ்டின்ஸு தேர்வை நீங்கள் வச்சா போதும்ல. அதை விட்டு இவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் யாரையுமே பாஸ் ஆக விட்டுருக்கு. அதாவது ஒரு பிஹெச்டி லெவல் கொஸ்டின்ஸை கொண்டு வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வர கேடருக்கு கேட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்றாங்க. இல்லை, கொஸ்டின்ஸு நீங்கள் அந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ஸை எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க, இதில் ஏதோ ஒரு மொத்தமாக பார்த்தா ஏதோ தவறு நடக்கணும்னே பண்ண மாதிரி நடக்கணும்னே ஒரு முயற்சியாகவே அது பார்க்கப்படுது. எப்பயும் இருக்கிற நடைமுறையில் ஒன்று மாறுது. ஏன் திடீர்னு மாறுதுன்னா யார்கிட்டையுமே பதில் இல்லை. நார்மலாக ஒரு குரூப் 4 இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 1 நடக்கும்ல, நார்மலாக நடக்கிற ஒரு நடைமுறையிலேருந்து இது மாறுது. யாருக்குமே புரியுன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கிற இளைஞன் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்கான். வருஷத்துக்கு ஒரு 7-8 லட்சம் பேர் வெளியில் வராங்க. இவங்களுக்கான ஆதாரம் என்ன இருக்குது? நீங்கள் வந்து ஒன்று அரசு நிறுவனங்களில் வேலை பார்க்கணும், தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கணும். ஸோ இவங்களை கடுமையாக முயற்சி செய்து ஒரு பரீட்சை எழுத வருவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் திறக்கிறீங்க. இப்போ இந்த வருஷம் நீட்லலாம் பார்த்துருப்பீங்க, பசங்களாம் அழுதுகிட்டே வெளியே வந்துச்சு. ஏன்னா ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸு. 2 வருஷம் 3 வருஷம் 4வது வருஷம் ரிப்பீட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? எதனால இப்படி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க? இதை ப்ரிப்பேர் பண்ணது யார்? இதுக்கும் பதில் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு புரியணும். குரூப் 4னா என்னன்னு புரியணும், எத்தனை பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு புரியணும். எதுவுமே புரியாது.
ஸோ இவங்க திரும்ப கேன்சல் பண்ணிட்டு இவங்களை நம்பிலாம் வைப்பாங்களான்னு தெரில. இவங்க ஏன்னா டெசிஷன்ஸ் இருக்குல்ல, மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது எதுவுமே இந்த கவர்மெண்ட்டில் இல்லை. இப்போ நீங்கள் அப்படியா ஒரு 10,000 பேர் பாதிக்கப்பட்டாங்களா, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு 5 நிமிஷம் யோசிக்கக்கூடிய நிலமையில இந்த கவர்மெண்ட்டில் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் லெவலில் நான் சொல்கிறேன். அதை எடுத்து அதிகாரிகள்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான, ஏன்னா அவங்களோட லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருந்துப்பாங்க. ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போய் வரணும், இல்லை இவங்களை பெருசாக்கணும், இல்லை இவங்களை பயங்கரமாக சம்பாதிக்க வைக்கணும்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இது இவங்க தான் யோசிக்கணும். இவங்க முதல்வரும் அவரை சார்ந்தவர்கள் தான் யோசிக்கணும். அது யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி 5 நிமிஷம் யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி சிஎம்கோ இல்லை வேறு யாருக்கும் இருக்கிறதா தெரியல. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிகளுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னன்னா, கருத்து கணிப்புகளில் எப்படி டிவிக்கே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே வருது. 3 மாதம் முன்னாடி நம்மளை அப்படி திட்டினவங்க பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க கூட ஆச்சரியப்படுற விஷயம்னா எப்படி டிவிக்கு எப்படி வளர்ந்துக்கிட்டே வருது. எல்லா கருத்து கணிப்புலையும் அப்படியே ஒரு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். இது எப்படி? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தலைவர் அண்ணா விஜயாவை தான் ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப பாசிட்டிவாக ஒவ்வொரு ஃபேமிலியும் ரீச் ஆகிருக்கிறாரு. நான் பர்சனலாக அவர்கிட்ட ஃபீல் பண்ண விஷயந்தான், நெகட்டிவ் இல்லாத பர்சன், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற பர்சனு, நெகட்டிவ் இல்லாத பர்சனு. அவரே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், யாரை பற்றி நெகட்டிவாக அவர் பேசினதே இல்லை. அவர் யாரை பற்றியும் பேசினது இல்லையா, யார் நெகட்டிவாக சொன்னாலும் எடுத்துக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவ் பர்சனு, எல்லா இடத்துலையும் அந்த அந்த பாசிட்டிவ்னஸ்ஸு சூப்பராக ரீச் ஆகிருக்கு. அது ஒரு பர்சனல் ஆட்டிடியூட் இருக்குல்ல, பர்சனல் ஆரா, பர்சனல் கரிஸ்மா இருக்கு, அது நல்லா ரொம்ப பாசிட்டிவாக எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவர் இந்த பொலிட்டிக்கலாக வெளியே வரப்போ தான் இதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா, பப்ளிக் மத்தியில் ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு, நமக்காக யோசிக்கிறதுக்கு இவர் இருப்பாருன்னு. ஏன்னா அவருடைய வந்த ஸ்டேச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பீக்கில் ஒரு 50 வயசில் ஒரு ஒரு கெரியருடைய பீக்கு ஏன் விட்டு வரணும்? விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பொறுமையாக வரலாமே. ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த ட்ரஸ்ட் என்னென்னா, எனக்கு அது இல்லை, என்னை நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் முழுமையாக வரணும். ஃபஸ்ட்டு நான் அந்த கான்ஃபிடென்ட்டை, அந்த ட்ரஸ்ட்டை அவங்கள்ட்ட கிரியேட் பண்ணணும். அவங்க எனக்கு போதுமான ஒரு அன்பை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து, ஏன்னா 70 இயர்ஸாக பார்த்துட்டாங்க இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமை பார்த்து ரொம்ப வெறுத்து போன ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டை, ஒரு ட்ரஸ்ட்டை அவர் அண்ணன் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவ்னஸ், அவங்களுக்கு வந்து எப்படியும் நமக்காக செய்வார், நமக்காக யோசிப்பார்னு. அவர் அப்படி தான் பர்சனலாக ஒரு பாசிட்டிவிட்டி பீரங்கி. அன்னைக்கு அஜித்துக்கு போனார்ல, அவர் கண்டிப்பாக அப்படி தான் போவார். அவரால் போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், அந்த கும்பகோணம் அந்த குழந்தைகள் இருந்தப்போ யாருங்க அன்றைக்கி போய் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா? சார் தான் கொடுத்தார். அன்றைக்கி வந்து நேராக போய் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்த்து. ஸோ இந்த துப்பாக்கி சூடலாம் யார் போய் நைட்டு பூரா உட்காந்து ட்ராவல் பண்ணி போய் ஒவ்வொரு வீட்லேயும் என்ன ரிஸ்க்கு. தூத்துக்குடியில் இப்போ உங்களுக்கும் இப்போ ஒரு சம்மந்தமெல்லாம் ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ திருநெல்வேலி கன்னியாகுமரி போகிறீங்க, நைட்டு கிளம்பி ஒரு 20 வீட்டுக்கு போயிட்டு வரணும், கிளம்புவீங்களா? ஏன்னா என்னன்னு தெரியாது, அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்ம டிவியில் பார்க்குறப்போ பயங்கரமாக கலவரம், சுட்டு கொல்லப்பட்டதான் வரும். அப்போ இங்கேருந்து கிளம்பி போய் அந்த ரிஸ்கெல்லாம் பார்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு வர ஒரு 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 மனசு இருக்க பாருங்கள். நீங்கள் வந்து யூ ஆர் மென்ட் ஃபார் பீப்புள். ஸோ அந்த அந்த இது வந்து அவருக்குள்ளே இருக்குது. இல்லாட்டி 15 ஹவர்ஸ் இன்றைக்கி போய் 5 நிமிஷம் அவங்கள கொண்டுட்டு வந்து, இப்போ கள்ளக்குறிச்சியிலே பார்த்தோம். கள்ளக்குறிச்சியில் எனக்கு பார்த்த ஒரு கோவப்பட்ட விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைகள் எல்லாம் அவங்க அப்பாவை இழந்துட்டு இருக்குது அந்த இந்த கள்ளச்சாராய இஷ்யூவில். அவங்கள எல்லாம் கொண்டு வந்து டிசிஎம் போகிறப்போ, அவங்களெல்லாம் கொண்டு போகிறப்போ, அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வர்றப்போ கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. அவங்கள கூட வீட்டில் போய் பார்க்க மாட்டீங்களா? அங்கே போகிறீங்க, அங்கே போய்ட்டு வீட்டில் கூட போய் பார்க்க மாட்டீங்களா? அவங்களெல்லாம் அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களெல்லாம் டேபிள் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளோ கொடுமையான விஷயம். விக்டிம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ ஒரு பாதிக்கப்பட்டவங்க இறந்துருக்காங்க, அவங்களுடைய உடல்கள்லாம் அவங்க அப்பாவுடைய உடலோ ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் இருக்குது. அங்கேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து மினிஸ்டர் வரான்னு உட்கார வச்சிருக்கீங்க, மொத்தமாக உட்கார வச்சிருக்கீங்க. வீட்டில் போய் பார்க்க கூட சரி, சம்பவம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆனால் கூட பரவாயில்ல, அப்போதான் இன்னும் இறுதி அஞ்சலி முடியல. அதே நாளில் அப்படி இருக்கிற இடத்துல 14-15 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நைட்டு போய் சிவகங்கையில் போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு நைட்டாக பை ரோடு ட்ராவல் பண்ணி பார்க்குற லீடர் இந்தியாவில் ஒருத்தரை சொல்லுங்கள். அப்படி ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு இப்போ தேவை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நேற்றுலாம் ஆசிரியர்கள் உள்ளே போராடிட்டு இருக்காங்க. கேட்குறதுக்கு நான் அது கிடையாது.
டாய்லெட்ஸை அடைச்சி வச்சுட்டாங்க. ம். டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்னங்க பிரச்சனை? ம். அப்படியாவது அவங்க வெளியேறட்டும்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்காங்க. இது யாராவது ஒருத்தர் என்னென்ன எட்டி பார்க்கணும்ல. எதுக்கு போராடுறாங்க? இப்போ பரந்தூர்லலாம் போராடுறாங்க, மேல்மா விவசாயிகள் போராடுறாங்க, வாழ்வாதாரத்துக்கு. அவங்க வந்து அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு நாள் வாழ்வாதாரத்துக்கு போராடுற மக்கள்கிட்ட கேட்குறதுக்கே நாதி இல்லை. அப்போ அவங்களுக்கான லீடரை தான் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டு தான் இது இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த பர்சன்டேஜ்லாம் சும்மா ஒரு நான் முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாடி 8% இருக்குமாமாங்க. இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி 12, 10 to 13 இருக்குமா அப்படிம்பாங்க. இப்போ அவங்களே 26, 27 அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இன்னும் அதிகமாக இருக்கும். வாவ். இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரஸ்ட் உள்ள, அதாவது நீங்கள் வந்து நம்பிக்கையான ஒரு தலைவரை நீங்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கி வந்து ஆமாம் எங்களுக்காக செய்வார், நாங்கள் சொல்லிட்டோன்னா எங்களுக்காக செஞ்சிருவார் அப்படின்னு ஒருத்தரை சொல்லுங்கள். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் பொலிட்டிக்கல் விட்டு விலகி இருந்தாங்க. ஒரு 2 ஜென்ரேஷனாவது ஆஃப்டர் 80s இருக்கிறவங்க ஒரு 90% பொலிட்டிக்கல் விட்டு விலகி, ஐயோ இவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, எதையோ பண்ணிட்டு போங்கப்பா, எங்களை ஆள விட்டா சரின்னு சொல்லியிருந்த இளைஞர்கள் அந்த 80ஸ்க்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ திரும்ப பொலிட்டிக்கல் மேலே ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய லெவல் சேஞ்சஸ் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிலாம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை தாண்டி 50, 55, 60 வரைக்கும் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பெரும்பாலானோர் கான்ஃபிடண்ட்டாக போடுவாங்க. யாரும் இவங்க கொடுக்குற ஓட்டுக்கு 300, 400 ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது. ஹியூஜ் பர்சன்டேஜ் இருக்கும், பெரிய லெவலில் ஒரு ஸ்விங் இருக்கும் வர தேர்தலில். என்னுடைய நெருங்கிய நண்பர் மாக்காப்பா விஜய் டிவியில் இருப்பார்ல, ஆமாம் ஆமாம், அவர் அடிக்கடி பேசுவார். அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு வாட்டி போயிருந்தப்ப அங்கே ஒரு ஆசிரமம், அது வந்து ரொம்ப நடக்கவே முடியாமல் வீல் சேரில் இருக்கக்கூடிய, கற்றல் மென்டலி ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்க இடத்துல இப்போ மாக்காப்பாவை பார்த்துட்டு அந்த குழந்தை ஒன்று சொன்னா, அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை தரவான்ட்டு கொடுப்பான்ட்டோன்னே அவரால் அந்த குழந்தையால் தன் கையால் தனக்கே சாப்பிட்டுக்க முடியாது. அப்போ அந்த பேப்பர் பென்சிலாக கொடுத்தோன்னா ஏதோ பண்ணுதான் பண்ணிவிட்டு இது கொடுத்தோடனே இவர் வாங்கி பார்த்தா அந்த குழந்தை தளபதியை பென்சிலில் வரைஞ்சி அந்த ஹார்ட்டெல்லாம் போட்டு லவ் யூ போட்டு நீ இதை தளபதிகிட்ட கொடுத்துறியா அப்படின்னு கேட்டிருக்கு. அவருங்கிறது ஃபோன் பண்ணி அழுகுறாரு, கண் கலங்கிட்டார் அது சொல்லும் போது. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லார்கிட்டையும் ஒரு நம்பிக்கை முனையாக ஒரு மனிதர் மாதிரி இருக்கிறாரு. அவர் கையை நம்ம பற்றிருக்கிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் நம்மளுடைய இந்த ஐடிவிங்க வச்சு பயங்கரமாக ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. நீங்கள் லா அண்ட் ஆர்டரும் சரி, நம்மளுடைய சட்ட அணியும் சரி, ஒரு பெரிய பாதுகாப்பு நமக்கு. அதை தாண்டி நம்மளை வந்து மனச்சோர்வு அடைகிறதுக்காக கடுமையான தாக்குதல் வந்து எல்லா பக்கமும் வந்து வருது. இதுதான் அரசியலா? இல்லை, இவங்களுக்கு இப்போ இருக்கிற டீமில் வந்துட்டு அவங்க கட்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கே 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்காங்க. கட்சியை பார்த்துக்கிறதுக்கும் கட்சி விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கும் 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ அப்போசிஷன் ஹேண்டிலிங் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் டிவிக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நாளைக்கெல்லாம் வந்து இப்போ இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சுற்றி போராட்டமே வந்து ஒரு 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 500 ரூபா போராட்டமாக இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் விளம்பரம் 100 ரூபாய்க்கு இருக்கும். வருகிறார்னு. போன வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தேதியும் சொல்லவில்லை, சரியா, தலைவர் வருவதையும் சொல்லவில்லை. ஆனால் நோக்கம் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான நோக்கம் போய் சேரணுன்ற ஒரே எண்ணம் தான். ஏன்னா ஷோ காட்ட வேண்டியதில்லை, நாம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம், நாங்கள் வந்து ஸ்தம்பிக்க வச்சுட்டோம், அதெல்லாம் எண்ணம் இல்லை. அது எண்ணம் எங்கள் தலைவருக்கு கிடையாது, ஒரு துளி கிடையாது. அவர் வந்து இதெல்லாம் ஷோ காட்டி ஸ்ட்ரென்த் பண்ணி இங்கெல்லாம் கூப்பிட்டு என் பின்னாடி ஒரு இத்தனை லட்சம் பேர், அதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அது இல்லாமல் நடந்தது. ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா நம்மளுடைய எண்ணம் என்னென்னா, லாக்அப் டெத் நீங்கள் ஒன்று பண்ணீங்க, ஒரு இதுக்கு மட்டும் நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, ஆனால் 24 இருக்குது. இது ரொம்ப அதிகமானது. இந்த 24 பேர் என்னென்னா எல்லாரும் ஒடுக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க அந்த இஷ்யூவும் ஒடுக்கப்பட்டுச்சு, அந்த ஃபேமிலியும் ஒடுக்கப்பட்டுச்சு, அவங்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை, எல்லாம் ஒடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆக்கப்பூர்வமாக எந்த கட்சி பண்ணுறாங்க? ஸோ போன வாரம் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பெரிய லெவலில் பெரிய தாக்கத்தை பப்ளிக் மத்தியில் மிகப்பெரிய இம்பாக்ட். ஏன்னா தைரியமாக இதை செய்யக்கூடிய லெவலில் எந்த கட்சியும் கிடையாது. இதுக்கு டைம் போகிற அளவுக்கும் கட்சியே கிடையாதுங்க. ஏங்க பரந்தூருக்கே வந்து பேசுறதுக்கே ஒரு கட்சி கிடையாது. எல்லாம் அட்டண்டன்ஸ் போட்ட கட்சியெல்லாம் சொல்ல விரும்பலை. நான் போனேன், பார்த்தேன், நானும் கையெழுத்து போட்டேன், ரெஜிஸ்டர் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்லாம் இல்லை. நின்று ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு ப்ராமிசிங் லீடரு, அதனால ஒரு 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 ரைஸு. இது எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. ஸோ இருக்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணு, இருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண. ஸோ அவங்களோட பணம் வந்து அபரிவிதமாக இருக்குது. அது அவங்க அமைச்சரே சொல்லியிருக்காரு. 30,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் 30,000 கோடினா இப்போ ஒரு 60-70,000 கோடி கிராஸ் ஆயிருக்கு. சரி, அதில் ஒரு 10,000 கோடியை
நீங்கள் சும்மா அந்த டிவி கேக்கு செலவு யார் பணம்? எல்லாம் மக்கள் பணம். அடித்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாத்தையும், அதாவது இந்த ஒரு வாரமாக பார்க்குறேன், பயங்கர ஃபேக் வீடியோஸ், பயங்கரமாக எல்லாம் ஏஐ பயன்படுத்தி ஃபேக் வீடியோஸ். இன்னும் அடுத்து என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ அடுத்து வந்து டிவிக்கே சம்மந்தப்பட்ட எந்த ப்ராட்டஸ்ட்டு இல்லை எந்த ஒரு போராட்டம், இப்போ மாநாடு, இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1000 பேரையாவது பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ தனியாக வந்து ஏதோ அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த 1000 பேருக்கும் கேமரா, சின்ன சின்ன லைவ் கேமராஸ், இந்த மாதிரி கேமராஸ் கொடுத்து, ஸோ அந்த 1000 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்து அவங்களே டிவிக்கு பேனர்லாம் போட விட்டு, ஸோ இது எப்படின்னா ஒரு 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 20 யூடியூபர்ஸை பிடிச்சி, சின்ன லெவலில் இருக்கவங்கலாம் பிடிச்சி, ஸோ அவங்களுக்கு கீழே கேமராஸ் 2 பேர் டீமாக போட்டு ஆளுக்கு ஒரு வண்டி. ஸோ அது அவங்களுக்கு பெரிய செலவு இல்லை, அதிகபட்சம் ஒரு 5-6 கோடி ரூபாய் செலவு. அந்த கட்சிக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, 50,000-60,000 கோடிக்கு பெரிய செலவு இல்லை. ஸோ இது இப்பயே தயார் பண்ணுற இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து தப்பா ஒன்று பண்ணிட்டு அவரே இல்லை அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க. ஓஹோ, செட்டப்பே அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து இந்த மாநாடு நடக்கிற இடத்துல வச்சுட்டு, ஆமாங்க நாங்கள் வந்து இப்படி தாங்க ஃப்ளைட் விடுவோன்னு சொல்லுவார். அதை எடுத்து போட்டு பார்த்தீங்களா இவர்களுக்கு வந்து ஃப்ளைட்டே இப்படி போகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு, ஏன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ப்ராட்டஸ்ட்டாக பண்ணோம், ஒரு ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சி என்ன பண்ணோம், நீங்கள் இந்த ப்ராட்டஸ்ட்டில் இப்படி பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த 24 பேருக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஆளுங்கட்சி சொல்லணும். ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமான பதில் சொல்லணும். இல்லையே பதில் அவங்களுக்கு வந்து இல்லை. 24 பேர்ன்ற லிஸ்ட்டும் அவங்ககிட்ட கிடையாது. முதல் அந்த 24 பேர் லிஸ்ட்டை வந்து 1 ஹவரில் சிஎம் டேபிள் வைக்க சொல்லுங்கள். அந்த லிஸ்ட்டும் கிடையாது, அவங்க அட்ரஸும் கிடையாது. நான் வெளில சொல்ல, நம்ம 2 தம்பியை துரத்திக்கிட்டு ரன்னிங்கில் வந்திருக்காங்க. எதுக்கு எங்க அந்த 24 பேர் லிஸ்ட்டு கொடுங்க கிடையாது. அது யார் இவங்ககிட்ட அந்த கன்சல்டேஷனை யார் எடுத்து கொடுக்குறது, இது எதுவுமே கிடையாது. ஆக்கப்பூர்வமான பணிகளே இல்லை. அது நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க? ஸோ பதில் சொல்ல என்னப்பா பயங்கரமாக பர்சன்டேஜ்லாம் கூட்டிகிட்டு இருக்கான், ஏதாவது செய்யுங்கப்பானா அவனுக்கு தெரிஞ்சதானே செய்வான். ஒரு 4 பேரை கொண்டு வந்து ஒரு 2-3 ஃபேக் வீடியோஸ் வந்து இப்போ அளவுக்கு அதிகமாக இந்த நாங்கள் ஒரு 7-8 இயர்ஸ் பார்க்கல. இன்னும் நிறைய வரும், இன்னும் நிறைய ஃபேக் வீடியோஸ் வரும், நிறைய ஜென்ரேட் பண்ணுவாங்க, நிறைய பேரை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பர்ச்சேஸ் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கும் புரியல அவங்களோட எதிர்காலமும் இதில் அடங்கியிருக்கு. அதாவது அவங்களுக்காகவும் எங்கள் தலைவர் தான் வந்து நிற்கணும். இன்றைக்கி கொடுக்குற 500-1000லாம் வந்து ஒரு வாரத்தில் செலவாயிரும், 2 பிரியாணி சாப்பிட்டா செலவாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய அடுத்த சந்ததி, நீங்கள் அடுத்து வளர போகிறது எல்லாமே அடுத்து வர ஆட்சியை பொறுத்தா இருக்குது. நீங்கள் சும்மா நிற்கிற 500-1000லாம் வந்து வாங்கிட்டு ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணோம், இல்லை அதை நாங்கள் போட்டோம், இப்போ அதன் மூலிமா நாங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்து மதுரை மாநாட்டில் ஒரு 2 நாள் நின்றுட்டு சுற்றிட்டு போனோம், அதனால ஒரு 4 வீடியோ மேலே கொடுத்தோம். இதெல்லாம் வந்து எதுக்காக? இப்போ ஒரு தன்னிச்சையாக ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது மக்களுக்கு செய்யணும்னு வர ஒரு சக்தியை முடக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து பணம் கொடுப்பாங்க. இதை வாங்கிட்டு வேலை செய்கிறவங்கன்னா இது மக்கள் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்தில் எக்ஸ்போஸ் ஆகிடும். இதை தாண்டி அசுர வளர்ச்சி அடையும். 26 வந்து ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும் இந்தியாவுக்கு ஒரு படிப்பனையாக வரும். இந்த டேர்ன் அரவுண்ட் வேணும். இனி எவ்வளோ நாள் தான் நீங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2006-7 200 100 கொடுத்துருந்தாங்க ஓட்டு, இப்போ 2000 வந்துருச்சு. மக்கள் பார்க்குறாங்கல்ல, நீங்கள் எல்லாம் எவ்வளோ நாள் தான் இந்த பூமி தாங்கும்? நீங்கள் இருக்கிற மணல்லாம் விற்றாச்சு, இருக்கிற கல்லாம் விற்றாச்சு, இருக்கிற கிரானைட்லாம் விற்றாச்சு, எல்லாத்தையும் உடச்சி விற்றாச்சு, என்ன தான் இருக்குங்க? இப்போ ஆளுகளை தான் விற்கலை, பிளாட் போட்டு எல்லாம் போட்டு விற்கலை. இந்த பூமி எவ்வளோ தான் தாங்கும்? அதுக்குன்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் தான் இப்போ இந்த சேஞ்ச் வந்தே ஆகணும். இந்த சேஞ்ச் இப்போ வரல, இது தாங்காது. இந்த பூமி, இந்த நாடு, இந்த இடம் தாங்காது. ஸோ அந்த சேச்சுரேஷன் பாயிண்டில் தான் இருக்குது. அது மக்களும் எதிர்பார்க்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பீரியடாக இருக்கும் இந்த 26 எலெக்ஷன். எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ஸ்விங் இருக்கும், ஒரு ஸ்வீப் இருக்கும், ஆனால் ரைட் டெசிஷனாக இருக்கும். கடுமையான கழக பணிகளுக்கு நடுவே நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நேரம் ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.